Hello friends, இன்னைக்கு illustration number 15 பார்க்க போகிறோம் final accountsல. So question பார்க்கலாம். From the following particulars, prepare a final accounts of Miss X and Y for the year ended 31st March 2013. Sales வந்து கொடுத்துருக்காங்க. Sales வந்து trading accountல credit side போடுவோம். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைட் போடுவோம். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட் போடுவோம். லோன் டெபிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைட் போடணும். லோன் கிரெடிட்னு கொடுத்துருந்தாங்கன்னா பேலன்ஸ் சைடில் லைபிலிட்டி சைட் போடுவோம். இங்கே லோன் டெபிட்னு கொடுத்ததுனால பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைட் போடுவோம். ஏன்னா அசட்டுக்கு எப்பயுமே டெபிட் பேலன்ஸ், லைபிலிட்டிஸ்க்கு எப்பயுமே கிரெடிட் பேலன்ஸ். வேஜஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடுவோம். கேரேஜ் இன்வெர்ட்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில், ரிட்டர்ன் இன்வெர்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில், ஃபர்னிச்சர் பேலன்ஸ் ஷீட். ஸோ ட்ராயிங்ஸ் வந்து அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் போடுவோம். அது போடும்போது உங்களுக்கு புரியும். கேஷில் பேலன்ஸ் ஷீட்டில் போடுவோம். லேண்ட் பேலன்ஸ் ஷீட், பர்ச்சேஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட் சைட், இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்னு கொடுக்கறதுனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைட் போடணும். அது வந்து நமக்கு இன்கம், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். சேலரிஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட், கேரேஜ் அவுட்வர்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட், ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் பர்ச்சேஸோட லெஸ் பண்ணுவோம். ட்ரேட் சார்ஜஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ட்ரேடுன்னு கொடுத்துருக்கிறதுனால ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட்டுறக்கூடாது, சார்ஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அது ஒரு எக்ஸ்பென்ஸ். எப்பயுமே நம்மளோட மேனுஃபேக்சரிங்க்கு என்னென்னலாம் தேவையாக இருக்கோ, எது டைரெக்டாக கனெக்ட் ஆகுதோ அதை தான் வந்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடணும். அதர் தேன் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் தான் போடணும். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் அமௌண்டட் டு 1,20,000 ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயும் போடுவோம் கிரெடிட் சைட், அண்ட் தென் வந்து பேலன்ஸ் ஷீட்லேயும் போடுவோம். ப்ரொவைட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் on average 6 months and interest on capital at 6% and 4% respectively. Y is to get salary of rupees 400 per month. X is to get a commission at 2% on gross sales. 50% of the profit is to be transferred to reserve fund. So profit and loss accountல நமக்கு ஒரு நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். அதை நம்ம P&L அப்ராப்ரியேஷனுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஆஃப்டர் நெசசரி அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு அப்புறம் வர ப்ராஃபிட்டை வந்து 50% வந்து ரிசர்வ் ஃபண்டுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணணும். Depreciation on furniture 10%. The partners share profit and loss equally. Okay. First opening stock அங்கே நமக்கு கொடுத்துட்டாங்க 3 lakh. Purchases 3,80,000 less return outwards. Return outwards na purchase return. Return inwards na sales return. So 3,000 less பண்ணி எழுதணும். Wages 60,000 to carriage inwards 4,000. Buy sales 8,20,000 less return inwards 4,000. இது எல்லாமே நமக்கு அந்த டேப்லர் காலமில் கொடுத்துட்டாங்க. க்ளோசிங் ஸ்டாக் 1,20,000 ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேலன்சிங் ஃபிகர் 1,95,000 வரும். இப்போ இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை நெட் ப்ராஃபிட்டுக்கு என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பை ட்ரேடிங் அக்கௌண்ட் கிராஸ் ப்ராஃபிட் 1,95,000. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 salaries 40,000 to carriage outward. எப்பயுமே கேரேஜ் இன்வர்ட்னா வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடணும், கேரேஜ் அவுட்வர்ட்னா வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடணும். கேரேஜ் அவுட்வர்ட் 2,000, 2 ட்ரேடிங் சார்ஜஸ் 8,000, 2 டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சரோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கணும். ஃபர்னிச்சரோட அமௌண்ட் வந்து 10,000. இந்த 10,000ல் 10% கண்டுபிடிச்சோன்னா நமக்கு 1,000 rupees வரும். ஸோ 10,000ல் 10% வந்தால் 1,000 rupees வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்னு போட்டிருந்தாங்க. அப்படி சொன்னால் கிரெடிட்னா இன்கம் சைட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இன்கம் சைட். ஸோ பேலன்ஸ் வரதை நம்ம நெட் ப்ராஃபிட்டாக கன்சிடர் பண்ணுவோம் 1,45,000. இப்போ இந்த 1,45,000 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஏன் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா, இது பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட். பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்டில் எக்ஸு ஒய் ரெண்டுத்துக்குமே எப்படி இருக்குன்னா தனித்தனியாக வந்து சேலரி கொடுத்துருக்காங்க, கமிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் போக வர ப்ராஃபிட்டை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். லைபிலிட்டிஸில் பேலன்ஸ் ஷீட்டில் போடுவோம், கேபிட்டலோட ஆட் பண்ணுவோம். Profit and loss appropriation account for the year ended 31st March 2013. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெபிட் சைடில் இருக்க எல்லாத்தையும் போட்டுருணும். அண்ட் தென் வந்து கிரெடிட் சைட். இப்போது இதுவும் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸோட அக்கௌண்ட், அதோட மாதிரி தான். அதை அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணி தான் இருக்கும்.
ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு என்னென்னலாம் எக்ஸ்பென்ஸ் வருதோ அதெல்லாம் டெபிட் சைட் போடுவோம், என்னெல்லாம் இன்கம் வருதோ அதை கிரெடிட் சைட் போடுவோம். 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து பார்ட்னர்ஸ்க்கு அது ஒரு இன்கம், ஆனால் ஃபர்முக்கு அது ஒரு எக்ஸ்பென்ஸ். ஏன்னா பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்கறதுனால ஃபர்ம்லேருந்து காசு வெளியில் போகுது. ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் கெயின்ஸ். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த கேபிட்டல் அவங்களோட கேபிட்டலில் கொடுத்துருக்க பர்சன்டேஜை போடுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸுக்கு 6% கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு 4% கொடுத்துருக்காங்க. ஸோ 24,000 இன்ட்டு 4%, 16,000 இன்ட்டு 4%. கொடுத்துருக்க கேபிட்டல்லேருந்து 4%, 24,000 இன்ட்டு 4/100, 16,000 இன்ட்டு 4/100 கண்டுபிடிச்சோன்னா 24,000 இன்ட்டு 4/100 960 வரும், 16,000 இன்ட்டு 4/100 640 வரும். ஸோ ரெண்டு பேரோட டோட்டலை ஆட் பண்ணோன்னா 1,600 வரும். 2 salary 4,800. இந்த 4,800 எப்படி கண்டுபிடிச்சேன்னா, இங்கே வந்து கொடுத்துருக்காங்க y is to get a salary of 400 per monthன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு 400னா 12 monthsக்கு வந்து 4,800. நெக்ஸ்ட்டு எக்ஸு வந்து கமிஷன், கிராஸ் சேல்ஸில் கமிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ கிராஸ் சேல்ஸ்னால் ரிட்டர்ன்ஸை லெஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் வந்து கிராஸ் சேல்ஸ். ஸோ இந்த 8,20,000ல் 2% வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 2 salary ஒய்க்கு 400 இன்ட்டு 12 4,800. எக்ஸுக்கான கமிஷன் வந்து 8,20,000ல் 2% வந்து நம்ம 2/100 பண்ணோன்னா நமக்கு வந்து 16,400 கிடைக்கும். நெக்ஸ்ட் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதாவது நமக்கு நெட் ப்ராஃபிட் கிடச்சதில் அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன். நமக்கு கிடைச்ச நெட் ப்ராஃபிட்லேருந்து பார்ட்னர்ஸ்க்கு சேர வேண்டியதெல்லாம் சேர்ந்து அண்ட் தென் அவங்கக்கிட்டேருந்து டிடக்ட் பண்ண வேண்டியதெல்லாம் டிடக்ட் பண்ணி, ஸோ நமக்கு அதில் மீதி போக என்ன ப்ராஃபிட் கிடைக்குதோ அந்த ப்ராஃபிட்டை தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ நெட் ப்ராஃபிட் 1,45,000. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 12,000 இன்ட்டு 6/100 இன்ட்டு 6/12. 12,000ன்றது அவங்களோட ட்ராயிங்ஸ், ஒய்க்கான ட்ராயிங்ஸ் 10,000 இன்ட்டு 6/100 இன்ட்டு 6/12 பண்ணோன்னா 360 300 கிடைக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வெளியில் டோட்டல் போடணும். இப்போ பேலன்சிங் ஃபிகர் நமக்கு எவ்வளோ வரும்னா 1,22,860 வரும். 1,22,860ல் 50% நமக்கு ரிசர்வ் ஃபண்ட் போயிடணும். ஸோ 1,22,860 இன்ட்டு 50/100 பண்ணோன்னா 61,430 வரும். ஸோ நமக்கு 1,22,860 இருக்கும். இந்த 1,22,860யோட இன்ட்டு 50/100 61,430 வரும். ஸோ இந்த 61,430 வந்து நம்ம ரிசர்வ் ஃபண்டு கொடுப்போம். மீதி இருக்க 61,430 ஹாஃபாக டிவைட் பண்ணி எக்ஸுக்கும் ஒய்க்கும் அந்த ப்ராஃபிட்டை பிரித்து கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து டெபிட் கிரெடிட் போட்டுப்போம் எக்ஸுக்கு ஒய்க்கு, இந்த மாதிரி எக்ஸுக்கு ஒய்க்கு. ஸோ இப்போ பார்த்தோன்னா அவங்களுக்கு உண்டான பேலன்ஸ் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். எப்பயுமே கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் நேச்சர் கொண்டது. ஸோ கிரெடிட் சைட் தான் அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் போடுவோம். ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் எக்ஸ் 24,000 கேபிட்டல் எடுத்துகிட்டு வராங்க, ஒய் 16,000 கேபிட்டல் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த கேபிட்டலில் அவங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வருது அப்படின்னு பார்த்தோன்னா 960 அண்ட் 640. ஸோ கேபிட்டலில் ஏதாச்சும் ஆட் ஆச்சுன்னா கிரெடிட்டை ஆட் பண்ணோன்னா கிரெடிட் தான் கொடுப்போம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 960 640 இது முன்னாடியே மேலே கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சேலரி எக்ஸுக்கு கிடையாது, ஒய் மட்டும் 4,800. கமிஷன் எக்ஸுக்கு மட்டும் 8,20,000ல் 2% கண்டுபிடிச்சோம், 16,400. நெக்ஸ்ட் அவங்களோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 3715 3715. ஸோ கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் வந்தால் இந்த பக்கம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ டெபிட் சைட். ஸோ ட்ராயிங்ஸ் 12,000 10,000, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் 360 300. ஸோ கேபிட்டலோட எதெல்லாம் ஆட் பண்ணுவோம், கேபிட்டலோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆட் பண்ணுவோம், அதனால கிரெடிட் சைட். கேபிட்டலோட ட்ராயிங்ஸை லிஸ்ட் பண்ணுவோம். ஸோ கேபிட்டல் குறையுது, ஸோ டெபிட் சைட் போடுவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் 360 300. இப்போது பேலன்சிங் ஃபிகர் இருக்குல்ல, இதுதான் நம்மளோட ஒரிஜினல் க்ளோசிங் கேபிட்டல். இந்த கேபிட்டலை தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவோம்.
ஸோ liability side X 59,715, Y 41,855. ரிசர்வ் ஃபண்டு, ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ரிசர்வ் ஃபண்டு 61,430. லேண்ட் 11,000, இது நம்ம அந்த டேப்லெட் காலம்லேயே வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வரும்ன்றது பார்த்தோம். ஃபர்னிச்சர் 10,000 லெஸ் நம்ம கண்டுபிடிச்ச டெப்ரிசியேஷனை டிடெக்ட் பண்ணணும். 10,000ல் 1,000 போயிடுச்சுன்னா 9,000. லோன் 20,000. லோன் வந்து கிரெடிட் சைடில் போடக்கூடாது, ஏன்னா லோன் டெபிட்னு போட்டு கொடுத்துருக்கறதுனால அசட் சைட் போடணும். க்ளோசிங் ஸ்டாக் 1,20,000, கேஷ் 3,000. ஸோ டோட்டல் போட்டோன்னா டேலி ஆகிடும். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.